இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு சின்ன பொண்ணு பார்வையை இழந்த தன்னோட அம்மாவுக்கு தெரியாம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கடையில வேலை செஞ்சு அதுல வந்த பணத்துல அம்மா சுலபமா நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்க வாங்கிட்டு வந்து கொடுக்கறாள். அதை வாங்கிட்டு அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் இந்த சின்ன பொண்ணு தன்னோட அம்மாவை ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போறா. அங்க போனதுக்கு அப்புறம் அம்மாவை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த பெரிய பார்க்ல அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாட ஆரம்பிக்கிறாள். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெரிய பார்க்கில் விளையாடிக்கிட்டு இருந்த இந்த பொண்ணு தன்னோட அம்மாவை எங்க உட்கார வச்சோன்னு மறந்துடுறாள். அதுக்கப்புறம் அங்க ஒட்டுக்கார்ந்து அம்மா அம்மான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காள். அப்ப ஷார்ட் பிலிம் எடுக்கிற ஒரு டைரக்டர் அந்த பக்கமா நடந்து வராரு. உடனே அழுதுகிட்டு இருக்க இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு கிட்ட வந்து ஏமா அழுகுறன்னு கேக்குறாரு. அந்த சின்ன பொண்ணு நான் அம்மா கூட பார்க்குக்கு வந்தேன் அங்கிள், ஆனா இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாள். உடனே அந்த டைரக்டர் பையனும் சரி அழுகாத பாப்பா, நான் உன்னை உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. அந்த பார்க் ஃபுல்லா அந்த அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அந்த பக்கமா நடந்து வராங்க. உடனே இந்த சின்ன பொண்ணு எங்க அம்மா அங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை போய் கட்டி பிடிச்சுக்கிறாள். உடனே இந்த ஷார்ட் பிலிம் டைரக்டர் அந்த அம்மா கிட்ட உங்க பொண்ணை இப்படியா பாத்துக்கிறது, உங்களுக்கு அறிவே இல்லையான்னு கேக்குறாரு. உடனே அவங்க இந்த பையன் பக்கமா திரும்புறாங்க. அப்பதான் இந்த பையனுக்கு தெரிய வருது அவங்களுக்கு பார்வை போயிருச்சுன்னு. உடனே அந்த அம்மா கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேன், சரி வாங்க உங்களை உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் சின்ன பெண்ணையும் கூட்டிட்டு போறாரு. அப்போ வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி பார்வை போச்சுன்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்றா. ஒரு நாள் நாங்க 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்காம என்னோட தொண்டை வறண்டு போச்சு. உடனே என்னுடைய கணவர் பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வரும்போது ஒரு கார் வந்து இடிச்சு அங்கேயே இறந்து போயிட்டாரு. கணவன் இழந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்னையும் என்னோட பொண்ணையும் என்னோட அத்தை பையனே இறந்து போயிட்டான். நீங்க மட்டும் எதுக்கு என்னோட வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்லி எங்க 2 பேரையும் வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க. நானும் என்னோட பொண்ணும் ஒரு குடிசை வீட்டுல தான் இருக்கோம். ஒரு நாள் நானும் என்னோட பொண்ணும் கடைக்கு போயிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல என்னோட பார்வை போயிருச்சுன்னு ரொம்பவே கவலையோட சொல்றாள். இந்த பொண்ணோட சோக கதைய கேட்டு அந்த டைரக்டர் பையனும் சாரி மேடம், உங்க கதையை கேட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உங்க வீடு வந்துருச்சு நீங்க போலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணு தன்னுடைய மகளை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகும்போது 4 ரவுடி பசங்க பார்வை இல்லாத இந்த பொண்ணை கார்ல ஏற சொல்லி மிரட்டுறாங்க. உடனே அந்த ஷார்ட் பிலிம் டைரக்டர் அங்க வந்து அந்த ரவுடி பசங்களை அடிக்கிறார். உடனே அந்த ரவுடிகள்ல ஒருத்தன் அவளே ஒரு அன்னக்காவடி, அவளுக்கு எதுக்குடா நீ வக்காலத்து வாங்குறன்னு கேக்குறான். அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு புரியாம அந்த டைரக்டர் பையன் அவள் வேற யாரும் இல்ல என்னுடைய மனைவிதான்னு சொன்னவனும் கோயில்ல இருந்து குங்குமத்தை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட நெத்தியில வச்சு விடுறான். அதை பார்த்துட்டு அந்த ரவுடி பசங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டைரக்டர் அந்த பொண்ணு கிட்ட என்ன மன்னிச்சிருங்க மேடம், எனக்கு வேற வழி தெரியல, அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்வை இல்லாமல் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, அதனாலதான் உங்க பொண்ணுக்கு அப்பாவா இருக்க முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றான். இந்த பொண்ணும் தன்னோட கணவரே இறந்து போய் மறுரூபமாக வந்திருக்காருன்னு அந்த டைரக்டர் பையனை ஏத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. பார்வை இல்லாத இந்த ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்த இந்த ஷார்ட் பிலிம் டைரக்டரோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.